சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகாமையில் மீட்கப்பட்ட பெண் தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். நகைக்காக செய்யப்பட்ட கொலையா என போலீசார் சந்தேகம். யாழ்ப்பாணம் தையட்டி திசை விகாரையில் புதிய கொண்டாட்டம். போராட்டத்தில் குதித்த காணி உரிமையாளர்கள். கல்கிசை நீதிமன்ற வளாகத்திற்குள் போலீஸ் அதிகாரி ஒருவர் சட்டத்தரணி ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரி பிணையில் விடுவிப்பு. மக்கள் மாலை அணிவித்து கொண்டாட்டம். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிரபல உதைபந்தாட்ட வீரர் உயிரிழப்பு. கிளிநொச்சி பழைய ரயில் விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் ரவுடிகள் குழு அட்டகாசம். வாகனங்களும் தீக்கிரை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு அரசாங்கத்தினால் பறிமுதல். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ஆஜர். 5 மணித்தியால விசாரணையின் பின்னர் வெளியேறினார் மைத்ரி. பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. இலங்கை ஆசிரியர் சங்கம் வடமாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்னால் போராட்டம். ஆசிரியர் இடமாற்றுக் கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. பூநகரி சங்குப்பட்டி பாலத்தில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் மரணம் தொடர்பில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான 36 வயதான பெண்ணொருவர் சங்குப்பட்டி பாலத்தின் அடியில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குறித்த பெண் நகைக்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார் என்றும் அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறலால் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மோட்டார் சைக்கிள், பஸ் மற்றும் ஆட்டோ என்பன ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்தவர் வடமராட்சி கிழக்கின் சிறந்த விளையாட்டு வீரர்களில் ஒருவரும் செந்தமிழ் விளையாட்டுக் கழக வீரருமான ஜூட் என்று அழைக்கப்படும் இளைஞன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பளை இத்தாவில் பகுதியில் நேற்று பிற்பகல் முச்சக்கர வண்டியொன்று ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் சாரதியொருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த யாழ்தேவி ரயிலுடன் கடவையை கடக்க முற்பட்ட முச்சக்கர வண்டி மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் பளை வண்ணாங்கேணி வடக்கு பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடைய வயோதிபரே உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் தையட்டி திசை விகாரையின் போலீசாரின் முழுமையான பங்களிப்புடன் விழா ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தையட்டி திசை விகாரைக்கு இன்னும் ஓரிரு வாரத்திற்குள் தீர்வு வழங்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்த நிலையில் போலீசாரை பயன்படுத்தி தையட்டியில் இவ்வாறான நிகழ்வு இடம்பெறுவதாக தையட்டி காணி உரிமையாளர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கல்கிசை நீதிமன்ற வளாகத்திற்குள் போலீஸ் அதிகாரியொருவர் சட்டத்தரணி ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரியை பிணையில் செல்ல அனுமதித்து கல்கிசை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட பிறகு குறித்த போலீஸ் அதிகாரிக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே அமோக வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் மக்கள் பலர் அவருக்கு மாலை அணிவித்ததுடன் அவரை வீதியில் தூக்கிச் சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் உள்ள வீடு ஒன்றிற்குள் அதிகாலை முகமூடி அணிந்த 4 பேர் கொண்ட குழு புகுந்து அட்டகாசம் செய்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த குழு வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்துள்ளதுடன் அதே இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் வீட்டிலிருந்து எடுத்துச் சென்று சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மல்லாகம் வீதி மாசியப்பட்டி சந்தியின் நடுவில் தீ வைத்துள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்கம் காலை வடமாகாண கல்வி திணைக்களத்திற்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் தற்போது உள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் பாகுபாடு மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதுள்ள அரசாங்கத்தின் கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுய லாபத்திற்காகவும் அரசாங்கத்தினுடைய ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் நன்மைகளுக்காகவும் செயற்பட்டு வருவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். சுமார் 5 மணி நேரம் நீடித்த வாக்குமூலத்தை வழங்கிய பின்னர் முன்னாள் ஜனாதிபதி பிற்பகல் 2 மணியளவில் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்த ஒரு நிறுவனத்தில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
வடமத்திய, மத்திய, ஊவா, சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கதிர்காமம் மெனிக்காற்றின் அருகே அமைந்துள்ள கோட்டாபாய ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு நீதிமன்றத்தால் நீர்ப்பாசன துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகளுக்கு தங்குமிட வசதிகளை வழங்க இந்த கட்டடம் பயன்படுத்தப்படும் என்று மொனராகலை நீர்ப்பாசன இயக்குநர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இடமாற்றம் வழங்க கோரி தொழிற்சங்க போராட்டத்தில் காலை ஈடுபட்டுள்ளனர். கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பணியாற்றுகின்ற யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெளிமாவட்ட சேவை காலத்தை நிறைவு செய்து பல ஆண்டுகள் கடந்த போதிலும் சரியான பொறிமுறையின் கீழ் இதுவரை இடமாற்றம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அரசியல்வாதிகளுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. විශාල මුදල් සංසරණ වෙනවා. அதிகமான பணம் கைமாறப்படுகிறது. නිල හමුදා කඳවුරවල තිබෙන අවියායුධ පාතාලයට එනවා. ராணுவ முகாமில் இருக்கின்ற ஆயுதங்கள் இன்று இந்த பாத்தாள கோஷ்டியிடம் இருக்கிறது. අපිට තෝරාගත හැකි මාවත් දෙකක් තිබෙනවා. நாங்கள் தெரிவு செய்யும் 2 பாதைகள் இருக்கின்றன. මේ නොදැක්කා වගේ ඉදිරියට යන එක. இதை கண்டு கொள்ளாமல் முன்னோக்கி செல்வது, එහෙම නැත්නම් මේට එරෙහිව සටන් කරන එක. அல்லது இதற்கு எதிராக நாங்கள் போராடுவது. මොකද අපි කළ යුතු වන්නේ? என்ன நாங்கள் தெரிவது? මොකද කරන්න ඕන? என்ன අත්තරින්නද? கைவிடுவோமா? මතක තබා ගන්න මේ තබන ලද පියවර කිසිසේත්ම ආපසු හරවන්නේ නැති බව. நாங்கள் முன்னெடுக்கின்ற அந்த நடவடிக்கை ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். මේ රටේ ව්‍යසනයක අවසන් කළ යුතුයි. இதற்கு முடிவு கட்ட வேண்டும். ඊළඟ අපේ රටේ මේ දුප්පත් භාවයේ ප්‍රධානම සාධකය අල්ල සහ දූෂණය. எமது நாட்டினுடைய ஏழ்மைக்கு முதலாவது காரணம் லஞ்சம் வாங்குவதும் அதே போல ஊழலும். ඒ පැතිරී තිබෙන ඉහළම දේශපාලන අධිකාරී සිට පහළ රාජ්‍ය නිලධාරියා දක්වා මේ අල්ලස දූෂණය පැතිරී තිබුණා. இந்த நாட்டிலே ஊழலையும் லஞ்சத்தையும் மேல் மட்டத்திலிருந்து நாங்கள் இல்லாமல் செய்கின்றோம். ඒ අවසන් කළ යුතුයි. இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ඒකට අපි ඉතාමත් දිගු පියවරන් රැසක් අරගෙන තිබෙනවා. நாங்கள் மிக நீண்ட காரியங்களை நாங்கள் நடவடிக்கையில் நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். හැබැයි අපි දන්නවා මේ ක්‍රියාමාර්ගවලට එරෙහිව යන දේශපාලනය අනුතුරුදායකයි. இந்த நடவடிக்கைக்கு எதிரான சில அரசியல் செயல்பாடுகளும் ඔවුන් සතු තියෙන මූල්‍ය බලය அவர்கள் இருக்கின்ற பணபலம்